ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான கம்பு மாவு கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு கம்பை நல்லா வறுத்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த கம்பு மாவு. நான் இதில் 1 கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு வந்து 1/2 கப் நாட்டு சக்கரை, நல்ல பல்லா திருகுன கட் பண்ண தேங்காய் பூ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா கொழுக்கட்டை மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க கொழுக்கட்டையா நீங்க உருட்டிக்கலாம். இந்த கம்பு மாவு கொழுக்கட்டை வாசம் பிணையும் போதே அப்படி வருங்க. ஏன்னா கம்பு மாவு இல்லையா, பிணையும் போதே அவ்வளோ வாசம் நல்லா சூப்பரா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா உங்களுக்கு ரவுண்டா உருட்டிக்கலாம். இல்லை எனக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி பிடிச்சும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 ஷேப் கொடுத்துருக்கேன். இந்த கம்பு கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாம எங்க வீட்டுல வாரம் ஒரு தடவை என் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டேஸ்டாவும் இருக்கும், அட்டகாசமா இருக்கும். 10 நிமிஷத்துல பாயில் ஆயிருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஆவி பறக்க 10 நிமிஷத்துல எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரான கம்பு மாவு கொழுக்கட்டை ரெடிங்க. இந்த கம்பு மாவு நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு நல்ல ஆரோக்கியமானது, ஹீட்டை குறைக்கும் பாடிக்கு. எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்க குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி கண்டிப்பாக